Hey guys, I'm Shibin. So இன்னைக்கு இந்த வீலாக்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்டிக் க்ளவுஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஹாப்டிக் க்ளவுஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 3D பிரிண்டட் பயோனிக் ஆர்ம் இருக்குல்ல, இது நான் கரோனாக்கு முன்னாடி இது டிசைன் பண்ணி டெவலப் பண்ணது. ஸோ இது ஒரு பயோமெடிக்கல் ரிசர்ச்க்காக நான் இது ரெடி பண்ணேன். ஸோ அது பண்ணும்போது இது அப்படியே வீட்டில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வெறும் கேலிபிரேஷன் மட்டும் தான் பண்ணி வச்சுருந்தேன் இதை. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஃபிங்கர்ஸ் ஆக்சுவேஷன் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபிங்கர்ஸ் ஆக்சுவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஃபர்தராக ஏதாச்சும் பண்ணலாமேன்னு பார்க்கும்போது தான் இந்த ஹாப்டிக் க்ளவுஸ் டிசைன் பண்ணோம் நாங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட ஹாப்டிக் க்ளவுஸ் இது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈச் ஃபிங்கரில் ஃப்ளெக்ஸ் சென்சார்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் சென்சார்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் பெண்ட் பண்ணுறோம்ல, ஸோ பண்ணும்போது அதோட என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த ஃபீட்பேக் டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா இதுக்குள்ளே ஒரு போர்டு இருக்குது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக DIY ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த ப்ராஜெக்டை நான் ஆன்லைனில் விடுவேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் டிசைன் பண்ணும்போது நான் அவ்வளோ ஃபுட்டேஜஸ்லாம் நான் எடுக்கவே இல்லை. ஸோ என்னால் மினிமல் ஃபுட்டேஜஸ் தான் இருக்குது. நான் டாக்குமெண்டேஷன் மூலியமாக இது எப்படி நான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் கம்ப்ளீட்டாக அதை சொல்லிடுறேன். அதே மாதிரி இதோட சோர்ஸ் கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னோட GitHub பேஜில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈவில் ஜீனியஸ் லெபார்ட்டரி. ஸோ அந்த GitHub என்னோட ப்ரொஃபைல் செக் பண்ணிங்கன்னா இதோட இது இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஓன் வெர்ஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஆர்டினோ போர்டு தான் இருக்கும். ஸோ ஆர்டினோ நேனோ போர்டு உள்ளே இருக்குது. அதே மாதிரி ஒரு வயர்லெஸ் RF மாடியூல் ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் சென்சாரோட ஃபீட்பேக் டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபீட்பேக் டேட்டாஸ்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினோ கலெக்ட் பண்ணி அதோட RF ஒரு மாடியூல் இருக்குது. இந்த மாடியூல் என்ன பண்ணணும்னா வயர்லெஸ்ஸாக இந்த கம்ப்யூட்டருக்கோ இல்லைனா இந்த ரொபோட்டிக் ஹேண்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சுவேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த இது டெவலப் பண்ணேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோட ஈவில் ஜீனியஸ் லெபார்ட்டரியோட GitHub பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் நான் பண்ணுற ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் சோர்ஸ் கோட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நான் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ எந்த ஒரு பெய்டு வெர்ஷனுமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட மோட்டிவ், என்னோட ஏம் அதுதான். ஸோ அதே மாதிரி இந்த பயோனிக் ஆர்மோட சில ஆக்சுவேஷன் வீடியோ ஒரு ஃபுட்டேஜ் நான் இன்ஸ்டாகிராம்லேயே எதுலேயோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்கலாம் பார்க்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஆக்சுவேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை பற்றி. இதோட ஆக்சுவேஷனும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மாஸ் சீனாக இருக்கும். ஸோ அதை இன்னும் கம்ப்ளீட்டாக மாஸ் ஆகிறதுக்கு தான் இந்த க்ளவுஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மேபி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வரலாம். ஏன்னா இப்போதைக்கு ரிசர்ச்சில் தான் இருக்குது. ஸோ அதோட டேட்டாஸ்லாம் நான் காட்டுறேன் எப்படி பண்ணுறது. ஸோ அதோட இது ஆக்சுவேஷன் பண்ணும்போது இதோட டேட்டாஸ்லாம் எப்படி ஷேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லைட்டாக இந்த க்ளவுஸோட ஓவர் வியூ மட்டும் உங்களுக்கு எப்படிலாம் பண்ணியிருக்கேன், ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு நான் ஸ்டிச்சிங் கூட பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது சப்போஸ் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, எலக்ட்ரிக்கல், ரொபோட்டிக்ஸ், ஸோ எந்த மாதிரி ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு போங்க. ஆனால் நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக இதுதான் நான் படிச்சிருக்கேன், நான் இதுதான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பண்ண தெரியும் அப்படி சொல்லாதீங்க. எப்பயுமே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்மளோட இன்ஜினியரிங்கே நம்மளோடது தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் எந்த ஃபீல்டு வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நம்மளால் கற்றுக்க முடிகிற அந்த ஒரு கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மேபி ஏதாச்சும் ஒரு இடத்துல யூஸ் ஆகும். கண்டிப்பாக யூஸ் ஆகாமல் நான் இருக்காது. ஸோ அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாம் ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் எது சொல்லியிருக்கேன்னா இந்த ஈச் ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, ஃபிங்கர்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஃப்ளெக்ஸ் சென்சார்ஸ். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் சென்சார்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் இருக்க இந்த விரல் இருக்குல்ல, நம்ம அந்த க்ளவுஸை போட்டுட்டோம்னா இது பெண்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த பெண்டிங் ஆக்ஷன் அந்த எப்போல்லாம் நம்ம அந்த பெண்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் சில அந்த ஃப்ளெக்ஸ் சென்சாரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏறும் இறங்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த வேரியேஷன்ஸ் தான் நம்மளோட யூஸ்ஃபுல் டேட்டா. அந்த ஃபீட்பேக் டேட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட 3D பிரிண்டட் பயோனிக் ஆர்மில் இருக்க ஃபிங்கர்ஸ்லாம் ஆக்சுவேஷன் பண்ண போகிறோம். ஸோ அது ஃப்ளெக்ஸ் சென்சார்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் கொஞ்சம் நல்ல செம்மையாக வேலையை பார்க்கும் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இதுக்குள்ளே இது கம்பெனி சீக்ரெட்டு, சாரி சும்மா சொன்னேன். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் உள்ளே ஒரு ஆர்டினோ போர்டு ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டினோ போர்டு இதுதான்.
ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்து RF. ஸோ இது என்ன பண்ணுன்னா இதில் இந்த டேட்டா இந்த ஃப்ளெக்ஸ் சென்சார்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ளெக்ஸ் சென்சாரில் இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வேரியேஷன் டேட்டாஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அக்வயர் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த RF இது இருக்குல்ல, RF மாடியூல் இருக்குல்ல, இந்த மாடியூலில் வந்து டேட்டா வந்து வயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ உங்களுக்கு பயோனிகாமில் இருக்க கண்ட்ரோலர் மைக்ரோ போர்ட் கண்ட்ரோலருக்கோ இல்லைனா வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க சாஃப்ட்வேருக்கோ ஏதாவது ரியல் டைமாக வந்து இதில் சென்சார் டேட்டாஸ்லாம் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாடியூல் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உள்ள கண்ணாமண்ணான்னு ஒயரிங்காக இருக்கும். ஸோ இதுக்கெலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஸ்டாண்டர்டான எங்களோட கம்பெனி வந்து ஒரு சின்ன போர்டு ஒன்று டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த போர்டு என்ன பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி ஒயரிங்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு ஸ்டாண்டர்டான வந்து இந்த ஹாப்டிக் க்ளவுஸ் மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு போர்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அது பண்ணும்போது மேபி உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகலாம். நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி ஒயரிங்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த க்ளவுஸ் மட்டும் ரெடி பண்ணால் போதும். ஸ்டிச்சிங் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு இந்த போர்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அது வந்து ஆண்ட்ராய்ட் டிவைஸோ இல்லைனா வந்து உங்களோட பிசியோ அதுக்கு ரியல் டைமாக வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் ரிசீவ் பண்ணலாம். இந்த ஹாப்டிக் க்ளவுஸோட ஃபீட்பேக் டேட்டாஸ் எல்லாம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் மேபி ஈஸியாக இருக்கலாம். ஸோ மேபி இந்த ஆன்லைனில் வரத்துக்கு ஒரு 6 month மேலே ஆகும் கண்டிப்பாக. அது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபியூச்சர் ஹாப்டிக் ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இந்த க்ளவுஸ் வச்சு நீங்கள் நிறைய பண்ணலாம். விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதுக்கப்புறமா ஆகுமெண்டட் ரியாலிட்டி, அப்புறமா வந்து ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆன் பண்ணுறது, உங்கள் விரல்லையே வந்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு இருக்குது. ஸோ அந்த மேபி அந்த போர்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேபி யூஸ் ஆகும். ஸோ நான் அதை வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து ஆன்லைனில் வந்த உடனே அதை நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் இதோட டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, இந்த டேட்டாஸ்லாம் வந்து எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, எப்படிலாம் இந்த ஃப்ளெக்ஸ் சென்சார் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, இதோட ஃபீட்பேக் எல்லாம் எப்படி நம்ம இதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டரில் நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து இந்த க்ளவுஸை போட்டுக்கிறேன். ஸோ போட்டு பார்த்தோன்னா ஒரு மாஸ் செம்மையாக இருக்குது. ஏதோ இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரியே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் சென்சார்ஸ்லாம் பெண்ட் ஆகுது. ஸோ இந்த பெண்டிங் ஆக்ஷன் தான் வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் அந்த டேட்டாவை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து என்ன பண்ணுறேன்னா யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல, யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது வந்து நான் வந்து நம்ம கேலிப்ரேட் பண்ண போகிறோம். எப்படிலாம் ஒர்க் ஆகுது, சென்சார் எப்படிலாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூஎஸ்பி வழியாக வந்து நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. க்ளவுஸை வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட இங்கே வந்து ஈச் ஃபிங்கருக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது. அது வந்து நான் எதுவுமே என்னோடய கையை அசைக்காத வரைக்கும் வந்து கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லீனியராக போயிட்டுருக்கு. எப்போல்லாம் வந்து என்னோடய ஃபிங்கர் வந்து ஹாப்டிக் மூவ்மெண்ட் கொடுக்குறனோ அப்போல்லாம் வந்து அந்த ஸ்கோப் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஈச் ஃபிங்கர் இப்போ நான் வந்து என்னோடய லிட்டில் ஃபிங்கர் இருக்குல்ல, அதை வந்து நான் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்கோப் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. என்னோடய விரல் வந்து மூமெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது பார்த்தீங்களா அந்த ஸ்கோப்பில். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து என்னோடய லிட்டில் ஃபிங்கரோடது. ஸோ அதோட பிளாக் டயக்ராம் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ரிங் ஃபிங்கர். ஸோ இதோட ரிங் ஃபிங்கர் அதை நான் மூமெண்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய ரிங் ஃபிங்கர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி என்னோடய மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல, இதுதான் என்னோடய மிடில் ஃபிங்கர் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து என்னோடய கை ஃபுல்லாக வந்து நான் பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லாத்தையுமே அந்த கிராஃப் ப்ளாட் பண்ணுது பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா. ஸோ நான் இந்த ஹாப்டிக் ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக் இருக்குல்ல, இந்த ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய பயோனிகாமுக்கு வந்து அதோட ஆக்சுவேஷனை கொடுக்க போகிறேன். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த க்ளவுஸில் இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ஃப்ளெக்ஸ் சென்சார்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க. ஸோ எப்போல்லாம் வந்து நான் பெண்ட் பண்ணணும் அப்போல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேரியேஷன் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேரியேஷன் எப்படி வந்து அந்த ஸ்கோப் வந்து எப்படி பிளாட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க. ஸோ அது சேம் டேட்டா கம்ப்யூட்டரில் ஷேர் ஆச்சு தெரியுமா. அது என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதில் இருக்க இந்த வயர்லெஸ் மாடியூல் இருக்குல்ல, அது டேரெக்டாக என்ன பண்ணணும்னா வயர்லெஸ்ஸாக அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து இந்த பயோனிகாமில் இருக்க கண்ட்ரோலருக்கு வந்து ஷேர் பண்ணும். ஸோ அதை ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து நான் எப்படிலாம் ஆக்சுவேஷன்
பண்ணுறோம் அதெல்லாம் வந்து இந்த ஆக்சுவேஷன் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. அதை வந்து நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 80% வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் 20% இருக்குது. அதை முடிச்சிட்டேன்னா அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அது எப்படி பண்ணுறது, அது என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் போடுறேன். அதே மாதிரி இந்த நான் செய்கிற ப்ராஜெக்ட் இங்கே இருக்க கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இதோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து என்னோட பேஜ், இந்த GitHub பேஜ் ஈவில் ஜீனியஸ் லேபரேட்டரி, அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரே கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக இருக்காது. மேபி நான் வந்து ஒரு நாள் டே பை டே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னு, ஒரு மாடியூல் ஒரு ஸ்கிரிப்ட் செய்கிறேன் அப்படின்னா அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். நான் அதை கம்ப்ளீட்டாக எப்படி கம்பைல் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் விஷயம் கற்றுப்பாங்க, மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கும் யூஸ் ஆகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப். பாய்.